சார் இன்னைக்கு புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரம். பொதுவாகவே விஜய் எங்கே போனாலும் மக்கள் கூட்டம்ங்கிறது ஒரு பெரிய அளவில் அலைமோதுறதுங்கிறது வாடிக்கையாக நடக்கிற ஒரு விஷயம். அதே நேரம் என்னன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக வருவதே தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை கொடுக்குற விஷயமா மாறி. நீங்கள் புதுச்சேரியிலே பார்த்தா கூட இதெல்லாம் ஒரு கூட்டமே இல்லை. நிஜமாகவே நீங்கள் விஜய்க்காக கூடுற கூட்டம் அப்படின்னா இதை விட பல மடங்கு இருக்கும். விசில் அடிக்க ரெடியா? இருந்தாலும் விஜயை தேடி வருகிற இந்த கூட்டம் விஜய்க்காக வருகிற கூட்டம். ஏன்னா இப்போ மற்ற கட்சின்னா காசை கொடுத்து அந்த கூட்டத்தை அங்கே நிறுத்தணும். ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய் பார்ப்பதற்காக மக்கள் எங்கிருந்து வேண்டுமானால் வருவதற்கு தயாரா இருக்காங்க. விஜய்க்கு இந்த ரசிகர்கள் கொடுக்குற இந்த தொண்டர்கள் கொடுக்குற அன்புங்கிறது திடீர்னு ஒருத்தர் இளநியை தூக்கி நீட்டுறாரு. அதெல்லாம் ஒரு செட்டப்பாக இருப்பதற்கு வாய்ப்புள்ள. எல்லாத்துக்கும் மேல விஜயை இவர்கள் வெறும் அரசியல் கட்சி தலைவராக மட்டும் பார்க்கல, தன்னுடைய அபிமான நடிகராகவும் பார்க்குறாங்க. அதன் காரணமாக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டமே திரளுது. விஜயனுடைய பயணத்தை முடக்கி போடும் அப்படின்னு நான் நினைக்கல. இதுல கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, நான் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறுமனே கற்பனையான விஷயம் கிடையாது. பல்வேறு ஊடகங்கள்ல செய்தியானதை தான் நான் மேற்கோள் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தர கூட விகடன்.comல இப்படி ஒரு செய்தி வந்தது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரியான இந்த விஷயத்தை சேர்த்து ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சாளர் திரு பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரம். விஜய் அவர்களுக்கு இந்த முறை புதுச்சேரியில் மக்கள் ஆதரவு வெற்றியா தோல்வியா? இல்லை, பொதுவாகவே விஜய் எங்கே போனாலும் மக்கள் கூட்டம்ங்கிறது ஒரு பெரிய அளவில் அலைமோதுறதுங்கிறது வாடிக்கையாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அதே நேரம் என்னென்னா மக்கள் கூட்டம் அதிகமாக வருவதே தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை கொடுக்குற விஷயமா மாறி இருக்கு. பொதுவாக ஒரு கட்சி தலைவர் நிர்வாகிகள் மக்களை சந்திக்க போனாங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கிறத விட கூட்டம் அதிகமாக வரணும். அப்போ தான் நம்ம கட்சிக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். அப்புறம் மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு முன்பு அவங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணம் ஆசையெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு கூட்டம் வந்தாலே தாவேகாவினர் பதட்டமாகிற அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துருச்சு. எல்லாத்துக்கும் மேலே இப்போ பிரச்சாரத்துக்கு உட்பட மக்களை சந்திப்பதற்காக விஜய் வர்றார் அப்படின்னாலே போலீஸ்காரங்களே நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க. இவ்வளோ பேர் தான் வரணும், இவ்வளோவுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான கூட்டத்தை வச்சு தான் நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு நிலைமைக்கு தாவேகாவினர் தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால தான் நீங்கள் புதுச்சேரியிலே பார்த்தா கூட இதெல்லாம் ஒரு கூட்டமே இல்லை. நிஜமாகவே நீங்கள் விஜய்க்காக கூடுற கூட்டம் அப்படின்னா இதை விட பல மடங்கு இருக்கும். இருந்தாலும் விஜயை தேடி வருகிற இந்த கூட்டம் விஜய்க்காக வருகிற கூட்டம். ஏன்னா இப்போ மற்ற கட்சின்னா அந்த தலைவர் ஒரு ஊருக்கு போகிறாருன்னா காசை கொடுத்து அந்த கூட்டத்தை அங்கே நிறுத்தணும். ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய் பார்ப்பதற்காக மக்கள் எங்கிருந்து வேண்டுமானால் வருவதற்கு தயாராக இருக்காங்க. அதனால் இந்த கூட்டம்ங்கிறது என்னுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இல்லை. அதே நேரம் பார்த்திங்கன்னா அது ஒரு மோசமான அளவுக்கு குறைவான கூட்டமும் இல்லை. சார், இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறப்போ தொண்டர்கள் விஜய் அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த இளநீர், தர்பூசணி இந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தியிருக்காங்க இல்லையா? விஜய் அவர்கள் பிரச்சாரம் வர்றப்போ தொண்டர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் விஜய் அவர்களுக்கு உற்சாகமான ஒரு விஷயமா தான் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? அது வழக்கமாக நடக்கிறது தான். இது ஒன்றும் புதிய விஷயமெல்லாம் இல்லை. இந்த மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை தேடி வரும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ ஸ்டாலின்லாம் போகிற இடத்துல எல்லாம் டீ கடையில் உட்காந்து டீ குடிப்பார். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை வீட்டில் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவார். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இது ஒரு உண்மையான அன்பில் இவர்கள் செய்ததாகவும் நம்ம எடுத்துக்கலாம், அல்லது இவர்கள் செய்து வைத்த செட்டப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஒரு பரம ஏழை வீட்டில் போய் ஒரு அரசியல்வாதி கஞ்சி குடிப்பார் அல்லது சோறு சாப்பிடுவார். ஆனால் அவர் சாப்பிட்ற தட்டை பார்த்திங்கன்னா பலன்னு இருக்கும். அப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ நான் ஏழை வீட்டில் இவர் சாப்பிட்றாருங்கிற ஒரு செய்தி மக்கள்கிட்ட போகணும். அதே நேரம் ஏழை வீட்டில் சாப்பிட்றவும் கூடாது. அப்போ சரவண பவன்லேருந்து சாப்பாடை வாங்கி அந்த ஏழை வீட்டில் உட்காந்துட்டு இந்த தலைவர் சாப்பிடுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டுகள் எல்லாமே அரசியல்வாதிகள் விளையாடுவாங்க. பட் ஆனால் விஜய்க்கு இந்த ரசிகர்கள் கொடுக்குற இந்த தொண்டர்கள் கொடுக்குற
அன்புங்கிறது அந்த கேட்டகரியில் வராது. இன்னும் நம்ம கண்ணாலேயே பார்க்குறோம், திடீர்னு ஒருத்தர் இளநியை தூக்கி நீட்டுறாரு, என்ன அதெல்லாம் ஒரு செட்டப்பாக இருப்பதற்கு வாய்ப்புள்ள. எல்லாத்துக்கும் மேலே விஜயை இவர்கள் வெறும் அரசியல் கட்சி தலைவராக மட்டும் பார்க்கல, தங்களுடைய அபிமான நடிகராகவும் பார்க்குறாங்க. அதன் காரணமாக தான் அவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டமே திரளுது. அதனால் ஒரு நடிகனுக்கு ரசிகர்கள் செய்கிற மரியாதையாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது வெறுமனே ஒரு கட்சி தலைவருக்கு கிடைத்த மரியாதை, தலைவருக்கு கிடைத்த வரவேற்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டு விஜய் அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுவாருங்கிற கற்பனைக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ரசிக வெளிப்பாடாக கூட நம்ம எடுத்துக்கலாம். மற்ற கட்சி தலைவர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்றப்ப வராத கூட்டம் விஜய் அவர்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சமீபத்தில் கரூரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறப்போ உண்டான கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த கூட்டத்தை விட விஜய் அவர்கள் பிரச்சாரம் வர்றப்போ ஏற்பட்ட கூட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமான விஜய்க்கான மாசை அதிகரிச்சுக்கிட்டே போகுதா சார்? இல்லை, அதுதான் நான் பல நேர்காணலில் சொன்னது இங்கேயும் சொல்கிறேன். முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்களும் பல ஊர்களுக்கு போகிறாங்க. ஒரு ட்ரோன் ஷாட் போட்டோம்னா அங்கே பெரிய அளவில் கூட்டம் இருக்குது. இப்போ எடப்பாடி போகிற இடத்துக்கெலாம் பயங்கரமான கூட்டம். அதை ஒரு அப்பாவி மக்கள் அல்லது ஒரு பாமர மக்கள் பார்த்தாங்கன்னா, அடடா எடப்பாடிக்கு இவ்வளோ ஒரு செல்வாக்கா அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி நினைக்கணுங்கிறதுனால ஏற்பாடு பண்ணிக்கிற கூட்டம் தான் இது. இந்த கூட்டங்கள் எல்லாமே பணம் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் தான். இதை சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. நம்மளே நேரடியாகலாம் பார்த்துருக்கோம். ஒன்று குவாட்ரு, பிரியாணி இந்த மாதிரி கொடுத்து, அப்புறம் 1000 500ன்னு பணம் கொடுத்து எங்கிருந்தோ ஆட்களை கொண்டாந்து திரட்டி இங்கே கும்பலாக நிற்க வைப்பாங்க. அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கூட்டமும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் விஜய்க்காக கூடுகிற கூட்டம்ங்கிறது முழுக்க முழுக்க விஜய்க்காகவே தானாக சேர்ந்த கூட்டம். யாருமே கூட்டி வந்த கூட்டம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு நடிகராக விஜய் இருக்கிற உயரம் அப்படிங்கிறது கற்பனைக்கு எட்டாதது. தமிழ் சினிமா வரலாற்றில் வேறெந்த நடிகரும் அந்த உயரத்தை தொட்டது இல்லை. இந்த வேறெந்த நடிகரும் என்பதில் ரஜினிகாந்தும் அடக்கம். இன்றைக்கு ரஜினியை விட ஒரு உயர்ந்த இடத்துல விஜய் இருக்கார். அதனால் மக்களுக்கு அவர் மேலே மிகப்பெரிய அபிமானம் இருப்பதால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது விஜயை பாத்திர மாட்டோமான்னு ஏங்குகிற கூட்டமும் இங்கே இருக்குது. அதனால தான் விஜய் போகிற இடமெல்லாமே இப்படி ஒரு கூட்டம் எழுச்சியோடு திரண்டு வர்றதை பார்க்கலாம். அதுக்கு பாண்டிச்சேரியும் விதிவிலக்கு இல்லை. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார். இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தப்போ அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்காக பலூன் வச்சு கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் தேர்தல் நேரத்தில் மக்களை கவர்வதற்காக அரசியல்வாதிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக கட்சி தலைவர், கட்சி தொண்டர்களும் நிறைய நாடகங்களை நடத்துவாங்க. அதில் ஒன்றா இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லை, இன்னொரு காட்சியை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய சேப்பாக்கம் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படி போவார் உதயநிதி ஸ்டாலின். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் தன்னை ஒரு பகுத்தறிவாளராக தான் காட்டிக்கிறாரு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவராகத்தான் இது நாள் வரைக்கும் அவர் பேசுகிறாரு. அவருடைய செயலும் அப்படித்தான் இருக்கு. ஆனால் தேர்தல் வரும்போது மட்டும் இவர்களுக்கு திடீர்னு கடவுள் மீது நம்பிக்கையும் பாசமும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை உள்ள வாக்காளர்களை கவர்வதற்கான ஒரு உத்தி தான். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, இது எல்லாமே மக்களை ஏமாற்றுவதற்கு செய்கிற ஒரு நாடகத்தனமான செயல் தான். அப்படிப்பட்ட விஷயம்தான் அதெல்லாமே. ஓகே சார். இப்போ பிரச்சாரம் பண்ணுறப்போ விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் படையும் வருதோ அதே அளவுக்கு இவங்க வழக்கு பதிவும் கொடுக்கறது ஒரு விமர்சனமாக வந்துட்டு வருது. ஏன்னா ஆரம்பத்தில் பெரம்பூர் பிரச்சாரம் பண்ணுறப்போ வழக்கு பதிவு பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் திருச்சியில் இந்த மாதிரி வழக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு. இது எப்படி விஜய் அவர்களை வெளியில் வரவிடாமல் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற சூழ்ச்சியா சார்? இல்லை, அப்படியெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டிவிட முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லும் போது நிச்சயமாக அங்கே ஒரு விதி மீறல்ங்கிறது நடக்கும். அது திட்டமிட்டோ தற்செயலாகவோ அப்படி ஒன்று நடக்கத்தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இத்தனை மணிக்குள்ளே உங்கள் பிரச்சாரத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அப்படி முடியாது. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். அப்படி ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் அந்த டயத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக காவல்துறை வழக்கு பதிவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 500 பேரோட தான் நீங்கள் கூட்டம் நடத்தணும்னு அனுமதி கொடுப்பாங்க. அங்கே திடீர்னு ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்துட்டாங்கன்னா அதுவும் ஒரு விதி மீறலாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வழக்கு தொடரப்படும். இது எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஸ்டாலின் மீது, உதயநிதி மீது, நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் மீது இந்த மாதிரி தேர்தல் விதி மீறல் வழக்கு அப்படின்னு தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு இவரும் அரசியல்வாதியாக வந்திருப்பதால் இவர் மீது அந்த மாதிரியான வழக்குகள் பாய்ச்சப்படுது. ஆனால் என்னென்னா,
இந்த மாதிரி வழக்குகளால் இவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனையோ அல்லது ஒரு சிறைவாசமோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சும்மா வேணா அவர்களை பயமுறுத்துவதற்கு வேணா இதை நீங்கள் பயன்படுத்தலாமே தவிர இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இந்த வழக்குகள் எல்லாமே விஜயினுடைய பயணத்தை வந்து முடக்கி போடும் அப்படின்னு நான் நினைக்கல. விஜய் அவர்கள் இந்த முறை பேசினதுல வந்து முன்னாடி புதுச்சேரியில வந்து பிரச்சாரம் வந்தப்போ இந்த ரேஷன் கடை விஷயத்த பேசியிருந்தாரு. அதுவுமே பயங்கர விமர்சனமா இருந்துச்சு. ஸோ அதை இந்த முறை மேற்கோள் காட்டி விஜய் அவர்கள் பேசின விஷயத்த வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதுதான் எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகும்போது இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு போய் பேசுறதுங்கிறது ஒரு வழக்கமான. அந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் அங்கே போகும்போது அந்த ரேஷன் பிரச்சனையை பற்றி பேசினாரு. அப்போவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியெலாம் வந்தது. புதுச்சேரியில் வந்து ரேஷன் கடையே கிடையாது, ஆனால் இவர் வந்து தப்பாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே விஷயத்தை அவர் டச் பண்ணுறாரு. இதில் கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே கற்பனையான விஷயம் கிடையாது. பல்வேறு ஊடகங்களில் செய்தியானதை தான் நான் மேற்கோள் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தர கூட விகடன்.comல இப்படி ஒரு செய்தி வந்தது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரியான இந்த விஷயத்தை சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் நேர்மையை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை டச் பண்ணுறீங்க, அந்த விஷயம் உண்மையான விஷயமாக இருக்கும் பட்சம் மக்கள் அதை அட்ரஸ் பண்ணிக்குவாங்க. சம்மந்தப்பட்டவங்க அதை மறுத்தாலும் மற்றவர்கள் அதை கேலி பண்ணாலும் அங்கே இருக்கிற மக்களுக்கு இவர் பேசுனது கரெக்டுங்கிறது தெரியும்ல. அதனால் அதுவே போதுமானதாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இந்த முறை அந்த திமுக, காங்கிரஸ், அப்புறம் பிஜேபி அந்த கட்சியை முதற்கொண்டு விமர்சனம் இந்த முறை அதிகமாகவே வச்சிருக்காரு இல்லையா? இல்லை, அதை வச்சு தானே ஆகணும். ஏன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 3 முனை போட்டி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில் அதிமுகவுக்கு 2 சீட்டோ என்னமோ தான் கொடுத்துருக்காங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ், பாஜக தான் அங்கே வந்து ஒரு பிரதான கட்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி. திமுகன்னு சொன்னாலும் அங்கே காங்கிரஸ் தான் அந்த கூட்டணியில் வந்து மேலோங்கி இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் தான் அங்கே மெயின் பிளேயராக இருக்காங்க. இத்தனை நாட்கள் அவங்க தான் இருந்தாங்க. இன்னைக்கு தாவேக்கா அங்கே உள்ளர வந்திருக்கு. இவர்களுடைய நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அவங்க அங்கே தனிச்சு போட்டிடுறாங்க. அப்போ அங்கே ஒரு மும்முனை போட்டி இருக்கும்போது தன்னை எதிர்த்து நிற்கிற 2 அணிகள் குறித்து அவர் பேசித்தானே ஆகணும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், பாஜக ஒரு மோசமான கட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ஆர் காங்கிரஸுக்கு வந்து ஒரு நற்சான்றிதழை கொடுக்க முடியாது. திமுகவை திட்டிவிட்டு காங்கிரஸை வந்து நீங்கள் நற்சான்றிதழ் கொடுக்க முடியாது. அப்போ அது எதிரில் நிற்கிற எல்லாருமே எதிரிகள் தானே. ஸோ அந்த அடிப்படையில் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இதெல்லாம் ஒரு விமர்சனமே இல்லை. ஏன்னா ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா பாஜகவையும் சரி என்ஆர் காங்கிரஸ் எல்லாரையுமே ஒரு மயிலிறகால் விஜய் வந்து வருடி கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எதிர்த்து தேர்தல் களத்தில் நிற்கிறவங்களெல்லாம் நீங்கள் வந்து இறங்கி அடிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு விஜயினுடைய பேச்சில் வந்து பெரிய வேகமோ வீரியமோ இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ இடையில சொல்லியிருந்தாரு 2 தொகுதியில் நிற்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பயங்கர விமர்சனம் இருக்குது. விஜய்க்கு வந்து திராணி இல்லை, அவர் வந்து நம்பிக்கையின் மீது காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி விஜய்க்கு வந்து அது உண்மையிலே அது 2 தொகுதியில் நிற்கிறதுக்கான பின்னணி என்னவா சார் இருக்கும்? இல்லை, 2 தொகுதியில் நிற்பதற்குங்கிறது ஒரே காரணம் தான் இருக்க முடியும். அந்த காரணம் என்பது தோல்வி பயம். ஏன்னா நம்ம எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு தொகுதியில் தான் நிற்பீங்க, அதுவும் எங்கே வேணாலும் நிற்பீங்க. நான் அவருடைய பாசையிலேயே சொல்லணும்னா 234 தொகுதியின் வேட்பாளருமே விஜய் தான். 234 தொகுதியில் தனித்து போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்போன்னு ரொம்ப கெத்தாக பேசுகிறாரு. அப்போ நீங்கள் ஒரு தொகுதியில் தானே நிற்கணும். அப்போ ஏன் நீங்கள் 2 தொகுதியை தேடி போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு தோல்வி பயம் அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக 2 தொகுதியில் நாமினேட் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை வாபஸ் வாங்குறது அது காரணமாக இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவருடைய தோல்வி பயம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவரை இயக்குகிற யாராவது ஒரு ஜோதிடர் நீங்கள் வந்து இந்த திசையில் ஒன்று அந்த திசையில் ஒன்று நில்லுங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் வந்து 2 தொகுதியில் அவர் நாமினேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதையுமே நிறைய அந்த செங்கோட்டையன்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாரு, ஜெயலலிதா அவங்களே 4 தொகுதியில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க இல்லையா? அதாவது ஒரு தலைவர் 2 தொகுதியில் போட்டியிடுறது புது விஷயம்லாம் இல்லை, விஜய் கண்டுபிடிச்ச விஷயமும் கிடையாது. கடந்த காலங்களில் பல பேர் 2 தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. இன்னமும் நரேந்திர மோடி உலகத்திலேயே தலை சிறந்த பிரதமர்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு அவரே தோல்வி பயத்தில் 2 தொகுதியில் போட்டியிடுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் சமீபத்தில் 2 தொகுதியில் போட்டியிட்டார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா போட்டிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரே போட்டிட்டு இருக்காரு. மதுரை மேற்கு ஆண்டிப்பட்டியில் போட்டிட்டு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு தொகுதியில்
வாபஸ் வாங்கினாரு, அதெல்லாம் இருந்தது, மாற்றம் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து அதெல்லாம் யாரும் செய்யறது இல்லை. மோடி மாதிரி ஒரு சிலர் பயப்படுகிற வேட்பாளர்கள் செய்கிறாங்களே தவிர எல்லாருமே அதை செய்யறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டாலும் 2லையும் வெற்றி பெற்றீங்கன்னா நிச்சயமாக ஒரு தொகுதியை வந்து நீங்கள் ராஜினாமா செய்து தான் ஆகணும். அதுதான் சட்டம். 2 தொகுதியின் உறுப்பினராக நீங்கள் சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ செல்ல முடியாது. அப்போ 2 தொகுதியில் போட்டியிட்டு ஒருவேளை வெற்றி பெற்றால் ஒரு தொகுதி நீங்கள் ராஜினாமா பண்ணணும். அப்படி ராஜினாமா பண்ணால் அந்த தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அதனுடைய மக்களுடைய வரிப்பணம் செலவிடப்படும். அப்போ உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் 2 தொகுதியில் போட்டியிடுறதை யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி விஜய் 2 தொகுதியில் போட்டின்னு அறிவித்ததற்கு பிறகு பலரும் வந்து அவரை விமர்சிக்கிறாங்க. அது ஒரு நியாயமான விமர்சனம் தான். என்ன கேட்டால் விஜய் வந்து இப்படி ஒரு தவறை செய்திருக்க கூடாது. அவருடைய அரசியல் வாழ்க்கையில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு மனு செய்ததுங்கிறதே ஒரு பெரிய கரும்புள்ளியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இது இப்போ சமீபத்தில் ராசா அவங்க பேசின ஆடியோ லீக் ஒன்று கேட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே பதில் கொடுத்துருப்பார் இல்லையா? இந்த நேரத்தில் இந்த ஆடியோ லீக் ஆனதுக்கான பின்னணி என்ன சார்? பின்னணி என்ன அப்படிங்கிறத திமுகவுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான நோக்கமாக இருக்கும். இன்னொன்று, அந்த ஆடியோங்கிறது என்றைக்கோ ராசா பேசிய ஆடியோ. அதை வந்து ஏஐயில் உருவாக்குனதுன்னோ அல்லது ஒரு டப்பிங் கலைஞர்களை வைத்து என்னுடைய குரலை மிமிக் பண்ணியிருக்காங்கன்னோ ராசா சொல்ல முடியாது. அது ராசா பேசியது தான். ஸோ அவருடைய பேச்சில் வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஸ்டாலின் குறித்து ஒரு லூஸ் டாக் விடுறாரு, கனிமொழி குறித்து பேசுகிறாரு, மூக அழகிரி பற்றி போட்டு கொடுக்குறாரு, கருணாநிதி குறித்தெல்லாம் பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ராசா அப்படி பேசுகிற நபர் தான் நாம் பார்த்த வகையில். இது யாரோ ஒரு தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு சகாவோடு அவர் நிகழ்த்திய உரையாடலை அவருக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் முக்கியமாக வலதுசாரி ஆதரவாளரான சில யூடியூபர் மூலமாக இது வெளியில் வந்திருக்கு. அப்போ இதுக்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது. அதாவது ராசா பேசினாரா இல்லையாங்கிறது ஒரு தனி டிபேட்டு. இப்போ நம்மை போன்றவர்களுக்கு அது ராசா தான் பேசினார் அப்படின்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறோம். அப்புறம் ராசாவே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட யூடியூபருக்கு வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. என்னுடைய பேச்சை வந்து வெட்டி ஒட்டி வேற அர்த்தம் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு அவரே மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ அவருடைய பேச்சு தான் அது. அதை ஏன் இந்த நேரத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கட்சிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது. கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுதோ இல்லையோ, இந்த ஆடியோ வெளியான பிறகு ராசா மீது திமுக தலைமை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அரசியல் எதிர்காலமே கூட சிக்கலாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல்ராஜன் இதே மாதிரி யார்கிட்டயே ஒரு லூஸ் டாக் விட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி பொதுவெளியில் விட்டு அவருடைய நிதியமைச்சர் பதவியை பறித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் ஒரு டம்மியான பதவியில் உட்கார வச்சாங்க. அப்போ தங்களுடைய விசுவாசியாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தாலும், தங்களுக்கு எதிராக ஒரு லூஸ் டாக் விட்டாலோ கமெண்ட் அடித்தாலோ அதை திமுக மேலிடம் வந்து வேடிக்கை பார்க்காது. அதனால ராசாவுக்கு தண்டனை உறுதி, அதில் மாற்றம் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.